கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்பது சித்தர் ஆய்வாளர்களிடையே புழங்கும் சொலவடை. போகர் உரைக்கிறார். ஜனன சாகரம் பாடல் 314. சித்தர்கள் இந்த அகண்ட பூமியில் மலைகளிலும் குகைகளிலும் வனங்களிலும் மறைந்து நின்றனர். அவர்களின் மூலத்தை கண்டறிய யாருக்கும் சக்தி இல்லை. என் சக்திக்கு எட்டிய சிலவற்றை சொன்னேன். நிறைவாவதற்கென மறைவாகவே வாழ்கின்றனர் எல்லா சித்தர்களும் என்பதே இந்த பாடலின் சாரம். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்ற சொலவடை வந்தது இதனால்தான். அவர்களை பற்றிய ஆராய்ச்சியை தவிர்த்து அவர்கள் காட்டிய நெறிகளில் மனதை செலுத்தி உலக வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். முழுமை பெற்ற சித்தர்களின் அடையாளங்கள் எவை என்பதை கோரக்கர் பிரம்ம ஞான தரிசனம் என்னும் பகுதியில் இப்படி பாடுகிறார். கூரான வாசி மறித்தவனே, சித்தன் குறிகண்டு மாயை வென்றவனே, முத்தன் பூராயம் தெரிந்தவனே, கிரியை பெற்றோன் பூ உலகில் வசித்தவனே, சரியை மார்க்கன் நேரான தீட்சை பெற்றோன் சிவமுத்தன் நிறை சிவயோகம் புரிந்தான். 3 மலங்களான ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை வென்று சித்தர்களின் பரம ரகசிய மையமான பிரம்ம மூப்பை கண்டு பேரானந்த பிரம்மானந்த நிலையில் சதா சர்வ காலமும் லைத்திருப்பவனே பூரண சித்தன் என கோரக்கர் சித்தர்களை அடையாளப்படுத்துகிறார். சித்தர்களில் தனியிடம் போகருக்கு உண்டு. அவர் பழனிமலையில் சமாதி அடைவதற்கு முன்பாக தன் வரலாற்றை ஜனன சாகரம் என்னும் நூலில் எழுதி வைத்தார். பிறகு கோரக்கரை அழைத்தார். தன்னை சமாதி அடக்கம் செய்துவிட்டு உரகை என அழைக்கப்படும் நாகப்பட்டினத்துக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். அங்கு சென்ற பின் தான் பழனியில் அடக்கம் செய்த சமாதியிலிருந்து வெளிப்பட்டு நாகை சென்று அங்கு கோரக்கரை சந்திப்பதாகவும் சொன்னார். அவரின் சொற்படி பழனியில் முறையாக போகரை சமாதி நிலையில் அடக்கம் செய்துவிட்டு கோரக்கர் நாகை சென்றார். பழனியில் இருந்த போகர் ககன மார்க்கமாக நாகப்பட்டினம் சென்றார். கோரக்கரை சந்தித்து அவரை வடக்கு பொய்கை நல்லூர் கிராமத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு கோரக்கரை அடக்கம் செய்துவிட்டு ககன வெளிப்பாதையில் கடல் தாண்டி சென்றார். 22க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய பின் கோரக்கர் வான்வெளி வழியாக பல தேசங்களுக்கும் போய் வந்திருக்கிறார். பழனி மலைக்கு வந்த கோரக்கர் போகருடன் இணைந்து மூலிகைகளை ஆராய்ச்சி செய்து பல அபூர்வ மருந்துகளை கண்டறிந்துள்ளார். இருவரும் நீண்ட நாள் வாழக்கூடிய கற்ப ஆவுடதங்களை உண்டிருக்கின்றனர். பல ஆச்சரியமான சித்தாடல்களை புரிந்துள்ளனர். ககன மார்க்கமாக கோரக்கரும் போகரும் சீன தேசம் சென்று வந்திருக்கின்றனர். மீண்டும் நாகை வடக்கு பொய்கை நல்லூருக்கு கோரக்கர் வருகிறார். அவரை சடையப்ப கவுண்டர் வரவேற்றிருக்கிறார். பர்விரத்தி ஆண்டு 408 ஐப்பசி மாதம் தசமி திதி பரணி நட்சத்திரம் தினத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் 2ஆம் முறையாக சமாதி எய்தியிருக்கிறார். எவ்வித உடல் சிதைவும் இன்றி நறுமணம் கமழ சமாதியிலிருந்து வெளிப்பட்டு எனக்கு இந்த பூமியில் சாவு இல்லை என சொல்லியுள்ளார். மேற்கண்ட கோரக்கரின் பாடல்கள் வழியே நாம் இந்த செய்திகளை அறிய முடிகிறது. இதேபோல் சித்தர் போகரும் தனக்கும் தன் குரு காலாங்கிநாதருக்கும் உள்ள உறவு குறித்தும் தன் சீடர் புலிப்பாணி குறித்தும் தன் சப்த காண்டம் நூலில் குறிப்பிடுகிறார். தான் கற்ற மந்திரம், யந்திரம், தந்திர முறைகளில் தேர்ந்து அதன் ஆற்றல்களால் உலகின் 8 திசைகளுக்கும் சென்று வந்ததாகவும் கூறுகிறார். தான் கற்ற யோக கலையின் மூலம் 3 யுகங்களாக நெடுந்தவம் இயற்றி வரும் சித்தர் திருமூலரை சமாதி நிலையில் கண்டதாகவும் குறிப்பிடுகிறார். போகர் திருமூலரை சமாதி நிலையில் கண்டபோது அவர் எப்படி இருந்தார் என்பதை வர்ணிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. திருமூலரின் உடலை ஒரு ஜொலிக்கும் ஒளிப்பிழம்பாக கண்ணுற்றதாகவும் அவர் எழுந்து நின்ற சமாதியை சுற்றி ஒளிவட்டம் வீசியதாகவும் அவரின் உடலில் இருந்து பல அபூர்வ மலர்களின் நறுமணங்கள் வீசியதாகவும் பரவசமாக குறிப்பிடுகிறார். போகர் 700 நூலில் இன்னும் பல ஆச்சரியமான அமானுஷ்யமான தகவல்களையும் அவர் குறிப்பிடுகிறார். ஜெருசலத்திற்கு தன்னுடைய புகை ரதத்தில் ரயில் சென்றதாகவும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை கண்டதாகவும் அங்கிருந்து ரோமாபுரிக்கு சென்று யேசுநாதரின் சீடர்களின் சமாதிகளை கண்டதாகவும் கூறியுள்ளார். 3வது காண்டம் செய்யுள் 215 இம்மானுவேல் என்ற பெயரை குறிப்பிட்டு இயேசுவின் சமாதியில் தான் தியானம் செய்ததையும் குறிப்பிடுகிறார். செய்யுள் 218 முதல் 230 அங்கு யாக்கோபு சித்தரை கண்டதாகவும் அவர் தன்னிடம் தீட்சை பெற விரும்பியதாகவும் குறிப்பிடுகிறார். போகர் குறிப்பிடும் இந்த நிகழ்ச்சிகளை அறிவியல் சார்பாளர்கள் கற்பனை கதை என குறிப்பிடலாம். ஆனால் அவர் கூறிய இந்த அபூர்வமான தகவல்கள் எல்லாம் அவர் சமாதி நிலையில் இருந்தபோது மெய்யுணர்வின் உச்ச நிலையில் அகக்கண்ணில் கண்ட காட்சிகள். போகரின் கிரியா யோகத்தினால் இறந்தவரை பிழைக்க வைக்க முடியும் என்று கூறுகின்றனர். மனதின் மீதும் மரணத்தின் மீதும் நுண்ணிய ஆதிக்கம் செலுத்தி உயிர்த்தெழும் அற்புதங்கள் நிகழ்த்த முடியும் என்பது கிரியா யோகத்தின் மகா ஆற்றல் என சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததே
அவர் பயின்ற கிரியா யோகத்தின் அற்புதம் என்றும் சில யோகிகளால் கூறப்படுகிறது. பயணம் தொடரும்.